முன்னணி நிலவரங்கள் பார்த்துட்டு பாஜக இந்த தேர்தலை எப்படி அணுகுனாங்கிற உங்க கருத்தை நான் வாங்கிக்கிறேன். தற்போதைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 61 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் அந்த மேஜிக் நம்பர் 36 அப்படிங்கறத பாஜக டச் பண்ணிருக்காங்க. 37 இடங்களில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 23 இடங்களிலும், காங்கிரஸ் ஒரு இடத்திலும் முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கிறோம். இனியன் ராபர்ட், டெல்லியை பொறுத்த வரைக்கும் அல்லது முன்னாடி ஹரியானா, மகாராஷ்டிரா அல்லது இப்போ டெல்லியில மிக முக்கியமாக ஒரு தலைநகர்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கூட்டணி விவகாரத்துல ஒரு சுமூக தீர்வு எட்டப்படாததற்கான காரணமா எதை பார்க்கறீங்க? அதே நேரத்தில் காங்கிரஸ் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பெருமளவு தங்களுடைய ஈடுபாட்டை செலுத்தல அப்படிங்கிற நிறைய அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அதுக்கான பதில் இல்ல, உங்களுக்கு 2013க்கு பிறகு காங்கிரஸ் ஒரு முக்கியமான பிளேயராக டெல்லியில இல்லாமலே போயிருச்சுன்றத கருத்தை நாங்க மறுக்க முடியாது. அங்க முக்கியமான 2 பிளேயர்ஸுமே ஆம் ஆத்மி கட்சி, பாஜக என்கிறதா உண்மையாக இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. அது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருந்தேன் இங்க. ஆனா இந்த தேர்தல் 2025 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஆம் ஆத்மி கட்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சரிவுக்கு காரணம் இந்த கூட்டணியை விட்டு வெளியில போனதான் இருக்க முடியும். ஏன்னா காங்கிரஸ் பேரியக்கம் மிக தெளிவான ஒரு கொள்கையோட தான் நாங்க வெளியில வந்தோம். ஏன்னா இந்தியா கூட்டணி தான் பாஜக வீழ்த்த முடியும், மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிஸ்ட் சக்திகள் ஒன்றிணைந்தால் தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்கிற ஒரு தெளிவான புரிதலோட நாங்க அரசியல்ல பயணிக்கிறோம். அதுல பல கட்சிகள் உள்ள இருக்காங்க. வெற்றியோ தோல்வியோ எங்களோட உற்ற நண்பனாக நம்பிக்கையோட கொள்கைக்காக இருக்கிற கட்சிகள் பல கட்சிகள் உண்டு. குறிப்பாக பீகார்ல இருக்கக்கூடிய ஆர்ஜேடி மாதிரி கட்சிகள்லாம். அப்போ ஆம் ஆத்மிக்கு என்ன தயக்கமிங்கன்னா நாங்க கேட்கிறோம். நாங்க எங்களுக்கு ஒருபோதும் ஆம் ஆத்மி மேல எந்த வெறுப்போ எந்த விதமான இது கோபமோ கிடையாது. அவங்களும் எங்களை மாதிரியான ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கான ஒரு உழைக்கும் மக்களுக்கான அரசியலை பேசுகின்ற கட்சியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எங்க கிட்ட சேரதுல அவங்களுக்கு களத்துல சில பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அதை போக்க வேண்டிய பொறுப்பும் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் பெரிய கட்சி டெல்லியில. நாங்க பலமுறை பேச்சுவார்த்தைக்கு அவங்கள கூப்பிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்தியா கூட்டணியில அழைத்தது நாங்க தான். அவங்க உள்ள வரதுக்கு முதல்ல விருப்பம் காட்டவே இல்லை. எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தான் பலமுறை கடிதம் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு கொண்டு கூட்டணிக்குள்ள வரதுக்கு பல பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு கூட்டணிக்குள்ள வந்தாங்க. ஆனா டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை காங்கிரசும் ஆம் ஆத்மியும் முன்னாடியே கூட்டணி போட்டு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அங்க மக்களிடையும் ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனை கொடுத்திருந்தாங்கன்னா பிரச்சாரத்தை ஒழுங்கா நம்ம எதற்காக சேர்ந்து நிற்கிறோம் என்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்தி நிச்சயமாக பாஜகவை வீழ்த்தியிருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அது ஏன் நடக்கல அப்படிங்கிறது தான் கேள்வி. அது ஏன் நடக்கல? ஆம் ஆத்மி தான் கேட்கணும். அது நீங்க ஆம் ஆத்மி தான் கேட்கணும். நீங்க நாங்க தெளிவாக இருந்தோம். எங்களுக்கு இந்தியா கூட்டணி தான் தீர்வு என்கிறதுல எங்களுக்கு இன்றைக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஆம் ஆத்மி உடன்பாடு இருக்கிறதா? இந்தியாவில் ஜனநாயக சக்திகள் ஒன்று சேரணும் என்கிற கருத்துல ஆம் ஆத்மிக்கு எவ்வளவு தெளிவு இருக்குதுன்றதா இங்க ஒரு பெரிய புரிதலா இருக்கு. டெல்லி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகாக தனித்துதான் போட்டி என்கிற முடிவை ஆம் ஆத்மி எடுத்த பிறகாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அப்படின்னு மம்தா பானர்ஜியோ சரத்பவார் போன்றவர்களோ வெளிப்படையாக தங்கள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. ஆனா அந்த நேரம் வரைக்குமாக மௌனமாக இருந்தது காங்கிரஸ் தானே? இல்ல, அப்படி இல்ல. நாங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறோம். நீங்க சரத்பவாரோ அல்லது மமதா பானர்ஜி அவர்களோ ஆதரவு கொடுத்ததுக்கு காரணம் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதை விட ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவித்தால் பாஜகவை ஈஸியா வீழ்த்துவாங்க. ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக ஆம் ஆத்மி இருக்குன்னு தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அது காங்கிரசும் சேரும் என்கிற பட்சத்துல உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள், தலித் மக்களுடைய வாக்கு வங்கி இன்னும் பலமாக உங்களுக்கு ஆம் ஆத்மிக்கு விழுந்திருக்கும். அந்த காலத்துல நம்ம ஒரு வருட காலத்துக்கு முன்பே நம்ம அதற்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மக்களை எஜுகேட் பண்ற வேலையில ஈடுபட்டு இருந்தோம். நிச்சயமாக அதை செய்திருக்க முடியும்ன்றது எங்களோட நம்பிக்கையாக இருக்கிறது. அதுல எங்களுக்கு தயக்கமே இல்லை. எங்களுக்கு இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளும் உள்ள இருப்பதுல எங்களுக்கு 1% கூட தயக்கமே கிடையாது. ஆம் ஆத்மிக்கு தயக்கம் இருக்கிறது. அதுக்கான காரணம் எங்களுக்கு புரியல. அங்கதான் எங்களுக்கு அவங்கள சந்தேகம் வருது நான் சொல்றேன். ஓகே, மிக்க நன்றி இனியன் ராபர்ட். இந்த அமர்வில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. ராமலிங்கம், டெல்லியினுடைய முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப் பெற்றுக் கொண்டிருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஆம் ஆத்மி 24 இடங்கள்ல முன்னிலை, பாரதிய ஜனதா கட்சி 33 இடங்கள்ல முன்னிலை. வணக்கம். அதாவது இப்போ நம்ம பார்க்கறது தபால் வாக்கு எண்ணிக்கைகள் தான். ஸோ இதில் எப்பொழுது பார்த்தாலுமே முதல் 2 சுற்றுகளில் இப்படி ஒரு வேரியேஷன் வர்றது சகஜம்தான். 2013 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம் ஆத்மியினுடைய வாக்கு சதவீதம் 29.49 இருந்தது. 2015 எடுத்துக்கிட்டிங்கன்னா 54.3 இருந்தது. 2020
2020 பாத்தீங்கன்னா 53.57 இருந்தது. 2013 எங்களுக்கு 28 சீட்டுகள் கிடைத்தது. 2015 பாத்தீங்கன்னா எங்களுக்கு 67 சீட்டு கிடைச்சது. 2020 பாத்தீங்கன்னா எங்களுக்கு 62 சீட்டு கிடைச்சது. 8 சீட்டுகள் கம்மியாக கிடைத்த போதிலும் 2020க்கும் 2025க்கும் பெரிய வாக்குகள் விகிதம், அதாவது சதவீதம் குறையல. ஆகையினால இப்ப உங்களுக்கு கிடைக்கின்ற தகவல் எல்லாமே தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை தான். இதனுடைய அடிப்படையில் நம்ம இப்ப எதுவுமே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அதாவது ஆம் ஆத்மி பின்னிலை, பாஜக முன்னிலை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு சகோதரர் சற்று நேரத்திற்கு முன்னாடி சொன்னார், இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி குறுகிய காலத்தில் ஆட்சி பிடித்திருக்கிறது என்றால் அது ஆம் ஆத்மி கட்சி தான். அதாவது 3 முறை ஆண்டு விட்டோம். முதன் முறையாக 49 நாட்கள் ஆட்சியில் இருந்தோம். 2வது முறை முழுமையாக முடிவடைந்தது. 3வது முறையும் திறம்பட ஒரு ஆட்சி கொடுத்திருக்கிறோம். சகோதரர் சொன்னார், நிர்வாக சீர்கேடுகளினால், சில சர்க்கிள்களினால் ஆம் ஆத்மிக்கு சில தோல்விகள் ஏற்படுகின்றது என்று. இந்த நிர்வாக சர்க்கிள்கள் அவர் சொன்னதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நிர்வாக சர்க்கிள்கள் எங்களால ஏற்படல. எங்களை நிர்வாகம் செய்ய விடாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளுநரை வைத்து பாஜக அத்தனை வேலைகளையும் செய்தது. எந்த ஒரு மக்கள் நல பணியையும் எங்களால் செய்ய முடியல. நீங்க இடியை பயன்படுத்தினீங்க, இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துறீங்க, சிபிஐ பயன்படுத்துறீங்க. இந்த எல்லா துறைகளையும் பயன்படுத்தி எங்களுடைய தலைவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஜெயிலில் போட்டீங்க. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக சரியாக அந்த பிரச்சார சமயத்தில் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஹேமந்த் சோரன் அவர்களையும் ஜெயிலில் போட்டாங்க. அதே மாதிரி எங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் சிறையில் அடைச்சாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு வெளியே வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தினால். அப்போ எப்படி அவங்க பாஜக அந்த கவர்னர் அப்படின்ற ஒரு போஸ்ட வச்சு, அது தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல, எப்படி டெல்லியில எங்களை ஆட்சி செய்ய விடாம இருக்கிறாருங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரியும். நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு டெல்லிக்கு மட்டுமல்ல, ஏனைய பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்கள் மூலமாக அப்படியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஆனா தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விதான் பிரதானமானது அப்படிங்கிற அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி அமைக்கப்படுது. அதன் மூலமாகத்தான் சில மாநிலங்கள்ல வெற்றிக்கான சில வழிமுறைகள் வகுக்கப்படுது. அப்படின்னும் போது ஆம் ஆத்மி தனித்து போட்டி, கூட்டணி இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவும் கூட ஒருவேளை பின்னடைவு ஏற்படுறதுக்கு, நம்ம நீங்க சொல்ற மாதிரி இது ஏர்லி ஸ்டேஜ் ரிப்போர்ட்ஸா இருக்கலாம். ஆனா எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கும்போது, வந்திருக்கக்கூடிய முன்னணி நிலவரங்கள் பார்க்கும்போது, தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது தவறா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதே நேரத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான 36 இடங்கள்ல தற்போது டெல்லியில பாஜக முன்னிலை வகிக்கிறது. அந்த மேஜிக் நம்பர் என்பது டெல்லியை பொறுத்த வரைக்கும் 36. அந்த 36 இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. திருமதி சுதா, நீங்க தொடரலாம். 2013 எக்ஸிட் போல் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய தோல்வி அடையும். 28 சீட்டு கிடைச்சது. 2015 ஆம் ஆத்மி ஆட்சிக்கே வராது. எக்ஸிட் போல் நான் சொல்றது எவ்வளவு ஆம் ஆத்மிக்கு குறைவான ஒரு சீட்டுகளை தர முடியுமோ தந்தாங்க. ஆம் ஆத்மி ஆட்சி அமைச்சது. 2020 எக்ஸிட் போல்ல ஆம் ஆத்மி ஜெயிக்காது, தோல்வி அடையும், படுதோல்வி அடையும். எங்களுக்கு 62 சீட்டு கிடைச்சது. ஆகையினால இந்த எக்ஸிட் போல வச்சு, நீங்க ஹரியானா தேர்தலையும் அதே தான் சொன்னாங்க, நீங்க எக்ஸிட் போல வச்சு எந்த முடிவுக்குமே வர முடியாது. ஏன்னா அது ஒருபட்சமாக இருக்கிறது. அது ஒரு நடுநிலையான எக்ஸிட் போல நாங்க பார்க்கல. இரண்டாவது, இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. பட் இறுதியில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாதனால நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. டெல்லியிலையும் பாராளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் அவங்களோடய சேர்ந்து தான் செயல்பட்டோம். ஆனா அதற்கு பிறகு இங்க டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை ஆம் ஆத்மியோடு சேர்ந்து கூட்டணி வேண்டாம் என்ற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அகில இந்திய தலைமையிலும் அதற்கு ஆன முடிவு அதனை தொடர்ந்து எடுத்தார்கள். அதே போலதான் பஞ்சாப்லயும். ஆக இது தனித்து போட்டிடுறதுனால எங்களுக்கு ஒரு தோல்வின்னு எடுத்துக்க முடியாது. இப்ப டெல்லியில தனித்து போட்டிட்டு இருக்கிறோம். ஆனா இத பாஜக எப்படி இந்த தேர்தல் அணுகி இருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு நிமிடத்துல